முதல் மாசத்துல ஒன்லி 15% தம்பதியினர் மட்டும் தான் கன்சீவ் ஆக முடியும். என்னதான் அவங்க கரெக்ட்டா ட்ரை பண்ணியிருந்தாலும். அண்ட் எப்பவுமே ஒரு பிரெக்னன்சிக்குன்னு பிளான் பண்ணும்பொழுது, செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்கும்பொழுது, எக்ஸாக்ட்டா ஓவுலேஷன் டேஸ்ல தான் ட்ரை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. செக்ஷுவல் கான்டாக்ட்ன்றது கேஷுவலாவும், நேச்சுரலாவும் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்படி பார்த்தோம்னா, அவங்களோட மாதவிடாய் முடிந்த 8வது நாட்கள்ல இருந்து, அவங்களோட மாதவிடாய் முடிந்து 20த் டே வரைக்கும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக்ஷுவல் கான்டாக்ட்ல இருக்குது. இஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். அந்த மாரி ரெகுலரா கான்டாக்ட்ல இருக்கும் பொழுது, இன்னும் சில மாதங்கள் ரிலாக்ஸ்டா அவங்க ட்ரை பண்ணும்போது டெஃபினட்டா கன்சீவ் ஆக முடியும். ஏன்னா மாதங்கள் தள்ள தள்ள அவங்களோட கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாகுது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாரி முதல் மாசத்துல 15% தம்பதியினர் தான் கன்சீவ் ஆக முடியும். இதே 3 மாசத்துல 40% தம்பதியினரால கன்சீவ் ஆக முடியும். 6 மாசத்துல 60% அண்ட் 16 மந்த்ஸ்ல ஆல்மோஸ்ட் 90% தம்பதியினரால கன்சீவ் ஆக முடியும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு காலகட்டம் தேவைப்படும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா 1 மாசத்திலேயே கன்சீவ் ஆகணும், இல்ல அடுத்த மாசமே கன்சீவ் ஆகணும் அப்படின்ற மாரி ஒரு பிரஷர அவங்களே அவங்களுக்குள்ள திணிச்சுக்க கூடாது.